3வது அதிகாரம் 6வது வசனம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவரும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. 3 பகுதியாட்டு போதிக்கிறார். பகுதி, யார் பாவம் செய்ய மாட்டா அப்படின்னு ஒரு கேள்வியை முதல்ல இந்த வசனம் எழுப்பி தருது. அதுக்கு பதில் அதில் இருக்குது, அவரிடத்துல நிலைச்சிருக்கிற எவனும் பாவம் செய்ய மாட்டான்ன்றது. எவனும் பாவம் செய்ய மாட்டான். யாராக இருக்கலாம், எந்த மனுஷனாக இருக்கலாம், கர்த்தரிடத்துல நிலைச்சி நின்றுட்டா அவன் பாவம் செய்ய மாட்டான்றது. எவனும் அப்படின்ற கேள்விக்கு நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம் பாருங்க, வாலிய பிள்ளைங்கன்னா பாவம் செய்யத்தான் செய்யும், அது சரீர மூர்க்கம், வயசு மூர்க்கம், இப்படி பல காரியத்தில் பேசுவோம். பைபிள் சொல்லுது கிடையாது, அப்படி கிடையாது. எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர்கிட்ட நிலைச்சி நின்றுட்டா அவன் பாவம் செய்ய மாட்டான்றது. ஏமேன். ஏன்னா பாவம் மிகவும் கொடூரமானது. பாவம் மனுஷனை அழிக்கும், பாவம் மனுஷனை நிர்மூலமாக்கும். பாவம்தான் இந்த உலகத்தை முற்றிலுமாக பலகீனப்படுத்தினது. இப்போ சொல்றாரு, அந்த பாவத்தை எப்படி கட்டி ஒழிக்க முடியும் அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட வாழுகிறதுனால. இங்கிலீஷ் பைபிளில் அப்படிதான், ஒன் ஹூ லீவ் இன் ஹிம் இருக்கு. அவரோடு கூட வாழ்றவன், இல்லைன்னா அவரோட நிலைச்சு நிற்கிறவன் கண்டிப்பா இந்த பாவத்தில் விழமாட்டான்றது. அப்போ நிலைச்சு நிற்கிறதா நம்முடைய வேலையா இருக்கணும். எப்படி நிலைச்சு நிற்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நிலைச்சு நிற்கிறது என்னது? சபைக்கு பாடுறேன்னா அது மட்டுமா? இல்லைன்னா சபைக்கு போகிறேனே அது மட்டுமா? இல்லைன்னா சபைக்கு காணிக்க கொடுக்குறேன், தசமாவை கொடுக்குறேன் அது மட்டுமா? நிலைச்சு நின்னா நம்மளுக்கு பாவம் செய்ய மாட்டேன் இருக்குது. நிலைச்சு நிற்கிறது எப்படி, எதை கொண்டு நிலைச்சு நிற்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு இது யோவான் எழுதின புஸ்தகத்தில் தான் எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது. யோவான் எழுதின புஸ்தகங்களுக்கு பார்த்துடுங்க. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். இது யோவான் புஸ்தகம். வெளிப்படுத்தின புஸ்தகம் யோவான் புஸ்தகம். யோவான் புஸ்தகம் முன்னாடி இருக்குது, அது யோவான் புஸ்தகம். இந்த 3 புஸ்தகத்திலுமே ஒவ்வொரு கேள்விக்கும் 10 பதில்களை வச்சிருக்கிறார். அதுக்கு மேலே தான் வச்சிருக்கிறாரு. எப்படி தேவனிடத்தை நிலைச்சு நிற்கணும், எதை கொண்டு நிலைச்சு நிற்கணும். யோவான் 15:9 அந்த வசனத்தில் என்ன போடணும்னா, அன்பை கொண்டு தான் நீங்கள் தேவனிடத்தில் நிலைச்சு நிற்கணும். ஆராதனையை கொண்டு நிலைச்சு நிற்கக்கூடாது, அன்பை கொண்டு நிலைச்சு நிற்கணும் அப்படின்றார். அதுக்கு நான் வசனத்தை படிக்கிற மாதிரி, பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்றார். அன்பிலே நிலைத்திருங்கள்ன்றார். முதல்ல சொன்னார் நிலைச்சு நிற்கணும் சொன்னார், இப்போ சொல்றாரு அன்பிலே நிலைச்சு நிற்கணும் அப்படின்றாரு. அப்போ தேவண்ட நிலைச்சு எதை கொண்டு போய் நிலைச்சு நிற்க போறீங்க? அன்பை கொண்டு நிலைச்சு நிற்கணும். அதுக்கு உதாரணம் சொல்றாரு இல்லையா? பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல அப்படின்னு என்ன சொல்றாரு? பிதா இயேசு கிறிஸ்து நிலைச்சு நிற்கிறார், அன்பை வச்சு நிலைச்சு நிற்கிறார். நான் எப்படி நிலைச்சு நிற்கிறேன் பிதாட்ட, நானும் அன்பு வச்சு தான் நிலைச்சிருக்கிறேன் அப்படின்றார் இல்லையா? அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, என்னை போலவே நீங்கள் தேவனிடத்தில் அன்பு வச்சு என்னை போலவே தேவனிடத்தில் நிலைச்சு நில்லுங்கன்றார். கன்ஃபார்ம் நீங்க பாவம் செய்ய முடியாது அப்படின்றார். உங்க முழு அன்பையும் இயேசுவிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, உண்மையாட்டே நீங்க இயேசுவை அன்பு கூறுறீங்கன்னா, அப்புறமா அவர் சொல்றாரு ஒரு போதும் நீங்க மறுபடியும் இனி பாவம் செய்ய முடியாதுன்றார். அன்பே கொடுத்துட்டீங்கன்றார். இப்போ 2வது என்ன சொல்றாரு? அன்புனா என்ன, இதை நம்மள சொல்லணும். ஏன்னா நிலைச்சு நிற்கணும், அன்பை கொண்டு நிலைச்சு நிற்கணும். இப்போ அன்புனா என்னன்னு தெரியணும். அப்பதான் நம்ம நிலைச்சு நிற்கிறோமா இல்லையா, நிலைச்சு நிற்க முடியுமா அப்படின்றது பாருங்க. அன்பை பற்றி பேசுறாரு. 10ஆம் வசனத்தில் இருக்குது, யோவான் 15:10. அன்புனா என்ன? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல அப்படின்றாரு. இப்போ இயேசு சொல்றாரு, நான் பிதாட்ட நிலைச்சு நிற்கிறேன், பிதாவாய் தேவன்ட நிலைச்சு நிற்கிறேன். எப்படி நிலைச்சு நிற்கிறேன்? அன்பு வச்சிருக்கிறேன். அன்புனா என்ன? அவருடைய கட்டளைகளை கை கொள்வது அன்புன்றாரு. அப்போ அன்புனா என்னது? எல்லாம் சேர்ந்து இருக்குது பாருங்க. அன்புல ஒன்றும் இல்லை. சில பேர் ஜெபிக்கிறாங்க, சில பேர் உபவாசம் பண்றாங்க, சில பேர் துதிக்கிறாங்க, சில பேர் பாடுறாங்க, இதுதான் அன்புன்றாங்க. நோ, அன்புன்றது 10. நான் சொல்றேன், நானே உன் தேவனாய் கர்த்தர் அப்படி சொன்னாரே, அதுதான் அன்பு. அந்த விஷயத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருந்தால் நீங்கள் அன்பு கூர்ந்து இருக்கிறீர்கள்.
என்னை அன்றி வேறு தேவன் உங்களுக்கு உருவாக்க வேண்டாம், உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், ஸ்தோத்தரிக்க வேண்டாம், புகழ வேண்டாம், படம் வரைய வேண்டாம் என்று சொன்னாரே. இது அடுத்த அன்பு. அன்பு இருக்கிற மனுஷன் கர்த்தரை தவிர வேறு ஒன்றுக்கு முன்னாடி போய் நிற்க மாட்டான்றது. அது அன்புன்றார். ஆமென். நிலைச்சு நிற்கிறீங்கன்னா, நீங்க நான் கர்த்தரிடத்தில் நிலைச்சு நிற்கிறேன் என்று சொன்னால், இப்போ இந்த கற்பனைகளை நீங்கள் எடுத்து போட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டு இதை நான் செம்மையாக செய்கிறேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்தால் நீங்கள் நிலைத்து இருக்கிறீர்கள் அன்புல. கற்பனை எடுத்து போட்டு நிறைய விஷயத்தில் நீங்கள் பலகீனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நிலைச்சு நிற்கவில்லை என்று சொல்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் நிலைச்சு நிற்க வேண்டும். 3, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும். கர்த்தருடைய அன்புல முக்கியமானது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓய்வு நாளில் தேவ சமூகத்துக்கு வர்றோம், தூங்கிட்டோம்னா அன்பு கட்டப்பட்டு போயிருதுன்றார். ஓய்வு நாளுக்கு வர்றீங்க, அதில் ஒரு தூக்கத்தை வச்சுட்டீங்கன்னா, அதில் எண்ணத்தை எங்கே திருப்பிட்டீங்கன்னா கடவுள் மேலே அன்பு இல்லைன்றாரு. ஏன்னா அன்பு ஒரு காலமும் இந்த பலகீனமான காரியத்தில் போய் நிற்காது. சும்மா சொல்லி விடுறோம் பாருங்க, எனக்கு கர்த்தர் மேலே நல்லா அன்பு இருக்குது, நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா தூங்க மாட்டான். நீங்கள் ஒரு ஆள் கூட அன்பு வச்சுருக்கீங்களேன், நீங்கள் அவர் 10 மணி நேரம் நம்ம கூட பேசினாலும் 11 மணி நேரம் ஒரு ஃபோன் வச்சுட்டேன்னா, என்ன ஃபோனை வச்சுட்டீங்க நீங்கள் பேசலைங்க அப்போ நம்ம அன்பு அதுதான் செய்யும். 10 மணி நேரம் பேசினாலும் பேசிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். நீங்கள் லவ் பண்ணுற ஆம்பளை பொம்பளைங்களாம் பார்த்துறீங்களா? சில பேர்லாம் ஃபோன் பண்ணி ஃபோன் வெடிச்சிருக்கிறது. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் த லவ். அத்தான் அன்புன்றாரு. அன்புன பிரியாதுன்றாரு. அன்புன மற்றவங்கள பேசிட்டே இருப்பாங்க பாருங்க, மாற பேசிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபோன் அப்பா பேசிருக்கீங்க, அப்போ தான் சொல்லுவாங்க இவருக்கு வேறு வேலையே இல்லை, இப்போ ஓட்டு ஃபோன் பண்ணிட்டு இருப்பார். ஒரு 12 மணி நேரம் பேசுகிறோம், இதில் வேற அவருக்கு உடைச்சல். அன்பு ஒன்று இருந்துச்சுன்னா உள்ள தூக்கம், பலவீனம், போராட்டம் எது வந்தாலும் இது விடாதுன்றாரு. நான் கர்த்தர் மேலே எப்படி தெரியுமா அன்பு வச்சிருக்கிறேன்? நான் இங்கே 10 மணி நேரம் ஜபிக்கிறது அல்ல, நான் வீட்டுக்கு போய் என் பிள்ளைங்களுக்கு படித்து கொடுத்துட்டு மறுபடியும் நான் 9 மணி 10 மணிக்கு தூங்க போகும்போது நான் எப்படி தூங்குவோம்னா, பொத்துன்னு கமந்து அடித்து ஆணு வாயை திறந்து கொட்டாய தூங்க மாட்டேன். நான் தூங்குகிற வேளையில் பிசாசு பொல்லாதவைகளை விதைப்பான் என்று அறிந்து, நான் இங்கே கற்றுக்கொண்டிருக்கிற வசனங்களெல்லாம், மனப்பாடம் பண்ணிருக்கிற வசனங்களெல்லாம் நான் படுக்கும்போது அவைகளெல்லாம் தியானித்து கொண்டே இருப்பேன். ஏன்னா என் அன்புக்கு 10 மணி நேரம் பத்தாது, 10,000 வருஷங்களும் பத்தாது. என் அன்பு பெருசு. அதை நான் எப்படி காமிக்கிறது அப்படின்னா, உண்மையாக நான் அவரை ஆராதிக்கிறேன். எந்த நேரத்திலும் பிசாசு உள்ள வரக்கூடாதபடி எப்பவும் நான் அவருடைய நினைவுகளிலே இருந்து கொண்டே இருக்கிறேன். தூங்கும்போது கூட என் சரீரம் தூங்கலாம், என் ஆத்துமா அவரே யோசித்து கொண்டு இருக்கும்படி செய்கிறேன். அதுதான் அன்பு. அவர் ஆராதிக்கும் போது அப்படி பரிசுத்தமாக ஆராதிக்கணும். எப்போவுமே பரிசுத்தத்தை உங்களுக்குள்ளாக ஏற்றி கொண்டே இருக்கணும். அதான் அன்புன்றார். அடுத்து, அவருடைய நாமத்தை வினிலே வழங்காதிருப்பாய. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த பாஸ்டர் ஒரு நாள் கூட கர்த்தரா இயேசு கிறிஸ்து கெட்டவர்னு பேசினதே கிடையாது, கைவிட்டுட்டாருன்னு பேசினது கிடையாது. அன்பு கைவிடாது. அன்பு பொல்லாப்பு நினைக்காது. பொல்லாப்பு நினைச்சா தானே கைவிடும். அது கைவிடாத அன்பு. அது கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் கடவுள் மேலே அன்பு வச்சிங்கன்னா ஒரு நாள் கூட கர்த்தர் உங்களை கைவிட்டான்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு ஓய்வு நாள் கூட நீங்கள் சோகமாய் கர்த்தரை ஆராதிக்க மாட்டீங்க. அன்பு எல்லாவற்றையும் தாண்டி அது வேலை பார்க்கும். ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட உங்களால் அன்பு நீங்கள் பூரண அன்பு இயேசுவிட்ட காட்டியிருந்தால் ஒரு நாள் கூட உங்களால் ஓய்வு நாளில் ஒரு நிமிஷத்துக்கு பின்னாடி உங்களால் வர முடியாது. பூரண அன்பு அப்படிப்பட்டது. ஒரு நிமிஷம் பிந்தினா கூட கர்த்தரை நான் அசட்டை பண்ணி விட்டேனே, அவர் காயப்படுவாரே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும். அன்பு அப்படிதான் அன்பை காட்டி, அன்புங்கிறது இந்த கற்பனையை காட்டி நித்தம் இந்த கற்பனையை மனசில் போட்டு ஆலோசித்து, நான் இன்றைக்கி ஆலயத்துக்கு கரெக்டாக போனேன்னா, நான் இன்றைக்கி கர்த்தர்கிட்ட கரெக்டாக நிற்கிறேன்னா, இந்த வாரம் முழுக்க நான் வேறு எங்கேயாவது காலை வச்சு அந்நிய தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன்னா, நான் வேறு எதையாவது நான் சோத்தரிச்சிருக்கிறேன்னா, இப்படி என்னை குறித்து நானே ஆலோசனை பண்ணி என் ஆலோசனைகளில் பலகீனமாக இருந்தால் பலவீனங்களை எடுத்து போட்டு மறுபடியும் அவருடைய அன்பில் புதுப்பிக்கும்படிக்காய் மறுபடியும் என் வாழ்க்கை தொடங்குகிறது. அன்பு இப்படித்தான் அன்பு காட்டி தேவனிடத்தில் நிலைச்சி நிற்கணும் அப்படின்றார். அன்பு தேவன் மேலே வைக்கிற அன்புல முக்கியமான பாயிண்ட், ஒரு மனுஷனும் கர்த்தர் எனக்கு நல்லா பிடிக்கும், கர்த்தர் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிற மனுஷன் தன்னுடைய தாயின் தகப்பனை நல்லா பேணி பாதுகாப்பான்.
அவன் சொல்லுதான் அவனுக்கு தெய்வத்துக்கு அடுத்த சொல். யாருமே தாய் தகப்பனோட பேச்செல்லாம் கேட்கறதே கிடையாது. நிறைய பெந்தகோஸ்துக்காரங்க நிறைய சபையில் ஜெபம் பண்ணா போதுன்னு ஜெபம் பண்ணிட்டு கண்ணீர் விட்டுட்டு கதறிட்டு போயிட்டான். அன்பு வைக்கிறது கிடையாது, நிலச்சி நிற்கிறது கிடையாது, ஒன்றும் நடக்கலை. நிறைய பேருக்கு யாரும் தாய் தகப்பனை பார்க்கறது கிடையாது. உலகத்திலே அற்புத விதமான ஆற்றலுடைய ஒரே ஒரு ஆள்னா தாய் தகப்பன் தான். தாய் தகப்பன் சொல்லக்கூடாது, தகப்பன் தாய் தான் சொல்லு. ஏன்னா நிறைய தாய்மார்கள் பிள்ளைங்க கெடுத்துட்டா. அதனால இனி தாயை தூக்கி பின்னாடி போட்டுட்டு தகப்பனை தூக்கி முன்னாடி போட்டு விடுவோம். தகப்பன் தாயை கவனிக்காத எந்த ஒரு மனுஷனும் தேவனுக்கு உகந்தவன் அல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறவன் அல்ல. ஏமேன். அப்புறமா சொல்றாரு, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இச்சிக்கக்கூடாது. இதெல்லாம் கரெக்டாக செஞ்சால் அன்பா. இந்த அன்பில் ஒருத்தன் நின்னா தேவனிடத்தில் நிலைச்சி நிற்கிறான்றார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், நித்தமும் உங்களுடைய தாய் தகப்பனும் யோசிக்கணும், நித்தமும் கர்த்தரை யோசிக்கணும். கர்த்தர் சபையை விட்டு போனோன்னு கர்த்தரை விட்டுறக்கூடாது, வீட்டுக்கு போனோன்னு அப்பா அம்மா விட்டுறக்கூடாது. நித்தமும் என்னுடைய எண்ணம் ஒன்று, பாவத்திலேருந்து என்னை விலக்கி காப்பது. 2, உலகத்தில் இருக்கிற 2 தெய்வம் தான், உன் தேவனாய் கர்த்தரும் உன் தாய் தகப்பன் தான். எப்பவும் அவங்களோட சிந்தையாட்டே இருக்கணும். இந்த சிந்தையில் எப்போ விலகின வருதோ அப்பமெல்லாம் நீங்கள் தேவனுடைய அன்பில் இருந்து நிலச்சி நிற்கிறதுல இருந்து நீங்கள் ஒதுங்கிடுறீங்கன்றாரு. அப்படி செய்யக்கூடாது. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கட்டளையில் கரெக்டாக நடந்தால் தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்க, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் நீங்கள் தேவனிடத்தில் நிலச்சி நிற்கிறீங்க. நீங்கள் நிலச்சி நிற்கிறதுனால பெர்ஃபெக்டாக கற்பனை செய்கிறதுனால இப்போ நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டீங்கன்றார். ஆமென். பாவத்திலேருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஜெபம் பண்ணால் பாவம் போயிடும், பாவம் ஜெபம் பண்ணால் போகிற அந்த கற்பனை நமக்கு வேண்டியது இல்லை என்றார். பாவன்றது என்னதுன்னே தெரியாதான் பாருங்க. இஸ்ரவேலர்களுக்கு கற்பனையை வாங்கி வச்சுட்டு நல்லா ஜெபம் பண்ணுவான், பாடுவான், ஆனால் எது பாவம்னே தெரில. நம்மளுக்கு நிறைய பேருக்கு பாவம் என்னன்னே தெரில. ஜெபம் பண்ணால் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் போகன்றான். கிடையாது. இந்த கற்பனை கொடுக்கப்பட்ட நோக்கமே நீ உன் பரிசுத்த வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கியா என்பதை செக் பண்ணுவதற்கு கொடுக்கப்பட்டுச்சு. இதை பார்த்தேன்னே தெரிஞ்சிடும் நீ பாவம் செய்யாமல் இருக்கிறியா, பாவம் சரியான்னு தெரிஞ்சிருன்றார். ஏமேன். நீங்கள் எப்போவுமே உங்கள் ஃபோக்கஸை சபையில் போனால் 2 பேர் கீழே விழுந்தாங்களா, பாஸ்டத்துக்கு சொன்னாரா, நிறைய பேருக்கு அற்புதம் நடந்துச்சா, நான் நித்தமும் நிறைய அற்புதத்தை ருசிச்சுட்டு இருக்கேன். நான் தீர்க்கதரிசி. நான் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு சொன்னால் நீங்கள் எனக்கும் உங்களுக்கு தான் சம்மந்தம் இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு அற்புதம் நடந்துச்சு, அடையாளம் நடந்துச்சு. நான் நித்தமும் ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு வர்றான், அற்புதம் செய்கிறேன், போது வருது, அதெல்லாம் பெருசாக நான் நினைக்கிறது கிடையாது. எனக்கு அது முக்கியம் கிடையாது. இந்த தீர்க்க தரிசனத்துக்கு தான் உலகம் ஓடிட்டு இருக்குது. ஆண்டவரே எனக்கு தீர்க்க தரிசனம் தர மாட்டாரான். நான் இதுக்கெல்லாம் ஓடுற கிடையாது. நான் நித்தமும் பரிசுத்தமாக இருக்கணும். எந்த ஒரு மனுஷனையும் நான் கெடுத்துடக்கூடாது. முக்கியமாக என் தாய் இந்த பண்ண விட்டுறக்கூடாதுன்ற கற்பனையில் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கடவுள்கிட்ட நிலச்சி நிற்கிறீங்க அப்படின்றார். யோவான் 15:12 இருக்கு பாருங்க. நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே இப்படி கற்பனையாக இருக்குதுன்றார். இப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அன்பு கூறுங்கன்றாரு. ஆமாம், ஒருவர் ஒரு அன்பு கூறுவதான் தேவனுடைய கற்பனை. அப்படி அன்பு கூறுற மனுஷன் தான் தேவனுடைய நிலச்சி நிற்கிறான்றார். ஓ, எனக்கு இது நல்லா பிடிச்சிருக்கு இந்த வார்த்தை. நான் தேவன்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், நான் பரிசுத்தமான மனுஷன்ற எப்படி காட்டுறது? நீங்க எல்லாம் பூ வைப்பீங்களா? அப்படி நீங்க எப்படி பெந்தகோஸ்தா இருக்க முடியும்? பெந்தகோஸ்துக்கும் பூவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது பூவெல்லாம் தமிழ்நாட்டு கலாச்சாரம். இங்க என்ன பண்றாங்கன்னா பிரசங்கம் பண்ணி கலாச்சாரத்தை தூக்குறாங்க, பரிசுத்தத்தை செய்ய மாட்டேன்றாங்க. பூ வச்சா பாவம், பொட்டு வச்சா பாவம், இது போட்டா பாவம். பாவம்னா என்னதுங்க? பாவம்னா நீ ஒருவனை அன்பு கூறாது இருந்தால் அதுதான் பாவம்ன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தன் பசியா இருக்கிறான், அவனுக்கு போஜனம் கொடுக்காம இருந்தா அது பாவம். உங்க அம்மா பசியா இருக்குது, கஷ்டப்படுது, நீ சாப்பாடு கொடுக்க இருந்தால் அது பாவம். பாவத்தம் இங்க நிறைய பெந்தகோஸ்துக்காரங்களை பாருங்களேன், யாருக்கு யாரும் சாப்பாடு கொடுக்குற கிடையாது. சகோதரன் சாப்பாடு கொடுக்குற கிடையாது, சிநேகிதனுக்கு சாப்பாடு கொடுக்குற கிடையாது, அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குற கிடையாது. மாமியை பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்காது. மாமியை பார்த்தா மொத்தமாட்டு பிடிக்கவே செய்யாது. ஏன்னா அவங்க நம்மளை மாமியா மாறுறதுக்கு முன்னாடியே 45 வருஷம் அது பழைய தலைமுறையில் வாழ்ந்து வந்திருக்குது. அதுக்கு கிழக்கும் தெரியாது, மேற்கும் தெரியாது, அப்போ ஸ்கூலும் கிடையாது, காலேஜும் கிடையாது, அறிவும் கிடையாது. அப்போ சுட்டி பொழைச்சிது. இவங்கள போய் நீங்கள் மாமி சரியில்லை, அறிவு சரியில்லை, அதாவது அவங்களுக்கு கற்பனை கொடுக்கல, கற்பனை உங்களுக்கு தான் கொடுத்துருக்குது. போகிற இடத்துலலாம் பார்த்தா ரொம்ப மோசமாக இருப்பான் மாமன் மாமியெல்லாம். என்ன பண்ணுறது? கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்துல அன்பு கூர்ந்தேன்னா அப்படிப்பட்ட பலகீனமான காரியத்தில் கூட அவங்களுக்கு செய்வதான் அன்புன்றாரு. அதுதான் பரிசுத்தம். கேட்கக்கூடாது, நீங்கள் பூ வைக்கலாம், நீங்கள் உங்கள் தலை நீங்கள் வெளியே பூ வச்சுக்கலாம், சபைக்கு அங்கே பூ வச்சுட்டு வரக்கூடாதுன்றேன். ஏன்னா இங்கே மணந்துக்கிட்டு கிடக்கும். அதனால் இந்த கிளுன்னு போடுற கொலிசி இந்த பூவெல்லாம் இங்கே சபைக்கு வச்சுட்டு வரக்கூடாது. அது உங்கள் விருப்பம், உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க. ஆமென். ஆனால் இது இருக்கணும். நான் பூ வச்சியா பூவை கலத்தியா வெள்ளை போடலாம் கேட்க மாட்டேன்.
உங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா நீ? உங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா நீ? உங்கள் மாமா கோவப்பட்டு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாரா? சாப்பாடு கொடுத்தியா நீ? உன்னோட நாத்தனார் குழந்தையாக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டதை கொடுத்தியா நீ? அதான் சார் ஒரு இதை நான் வந்து குடும்பத்தை சொல்கிறேன். எந்த மனுஷனாக இருந்தாலும் ஒரு அன்பு கூறுன்றாரு. அதுதான் பரிசுத்தம். பாவம் செய்யாத ஒரு மனுஷன்றாரு. மண்டையில் பூ வைக்கிறது, சில பேருக்கு மண்டையில் சேம் போட்டால் கூட பாவம்ன்றான். பேன் போயிருமா சேம் போட்டா, அதனால பாவம். முடியை வெட்டினா பாவம். எதுக்கு இங்கே இந்த மேப்பு போட்டுனா பாவம். இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்கன்னா, இதெல்லாம் பேசுனா தான் நீங்கள் சபையில் இருப்பீங்க. நான் பேசுகிற மாதிரி பேசுனா சபையில் இருக்க மாட்டான். பார்த்துட்டு சொல்கிறதெல்லாம் நியாயமா? மாமிக்கு சாப்பாடு போட சொல்கிறாரு, ஏன் பைசா கொண்டு பக்கத்து வீட்டுக்காரன் ஒருவருக்கு ஒரு அன்பு கூறணுமா? தேவையான வேலையை அவர் சொல்கிறாரு. வேற சபைக்கு போவோம் வருங்க. அங்கே நம்ம வீட்டில் பணம் என்ன மாதிரி களாவண்டு ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிற நம்மளை போய் மற்றவனுக்கு அன்பு கூர்ந்து கொடுக்க சொல்கிறாரு. முடிய கிடியே வெட்ட சொன்னால் வெட்டிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. அதை எங்கே கொண்டு போட்டுட்டு போகலாம், ஷேம்பை போட்டு முடிய வெட்டி கொடுத்துட்டு போகலாம். அன்பு கூற சொல்கிறாரு அப்படின்றன்னா கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறேன், இதுதான் அன்பு, இதுதான் பரிசுத்தம். இவன் தான் பரலோகராஜ்யம் போவான். போகணும்னா நான் வந்து மனுஷ சரீரத்தில் ஈஸியாக நடக்கிறதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டேன். நான் எங்கே பேசணும்னு ஹார்ட்டில் இருக்குது பாருங்க பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்காரன் சிநேகிக்க முடியுமா? முடியாது நம்மளால். ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுவோம், ஒருவருக்கு ஒரு மாற அன்பு. ஒரு பணக்காரன்னா அன்பு கூறுவோம், ஒரு படித்தவனு அன்பு கூறுவோம். ரெண்டு பலகினும் ரெண்டு பாவி இருந்தால் அன்பு கூறுவோமா? அன்பு கூற மாட்டோம்னா அன்பு கூற மாட்டோம். ஏமேன். ஆனால் இவர் சொல்கிறாரு, ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவதுதான் கற்பனைன்றாரு. அந்த கற்பனையில் நிலைச்சு நில்லுங்கன்றாரு. விட்டுறாதுங்கன்றார். பக்கத்து வீட்டுக்காரன் பைத்தியக்காரன் தான் இருப்பேன், விட்டுறாதம்ப. நான்லாம் போவோம் பாரு, இங்கேருந்து போனால் கூட்டம் கூட்டமாக இருக்கும் ஆட்கள். என்னை பார்த்தோன்னே ஒரு ஆள் அப்படி வந்துட்டு இப்படி சொல்லுவார், ஒரு ஆள் இப்படி சொல்லுவார், குரங்குக்கு பிறந்த மாதிரி சொல்லுவார். என்ன அப்படின்னா வாய்னால கேட்கல, சொரிச்செல்லாம் நான் சிம்டம் காட்டுறாரு, அவர் சைன் பண்ணுறாரு. அவர் பாஸ்டர் 500 எடுத்து போடுங்க அப்படின்னா அர்த்தம். இப்படி சொரியும் போது 200, இப்படி சொரிஞ்சால் 300. சில பேர்லாம் கரெக்டாக காலையில் விடிய காலம் 4:30 வருவோம் பாருங்க. அந்த கடையில் பழம் வாங்க போவேன் நான். அது வரைக்கும் ஆள் இருக்காது கடையில். உங்களுக்கு தெரியாது, நிறைய காமெடியில் நடக்கும். அது வரைக்கும் ஆள் இருக்காது. கடையில் போய் 5 பழத்தை வெட்டுங்க, அந்த வெள்ளை பழத்தை வெட்டுக்கு நான் 4:30 வெட்டுக்கு நாங்கள் 5 மணிக்கு போன சொன்னேன். எங்கே தான் இருந்து வருவான்னு தெரியாது. இருளில் இருந்து டக்குன்னு வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி இருந்திருப்பார். என்ன எங்கேருந்து வந்தீங்க? நீங்கள் வர மட்டும் இருட்டில் இருந்துட்டு நான் என்ன கேட்டால் அது கொஞ்சம் அப்படிம்பார், சொரிவார். அப்போ நம்ம புரிஞ்சு போச்சு, சொரியிற அளவுக்கு சொரிச்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இது கழும்பு போடணும். ஒரு 100 ரூபா 500 கொடுத்தோன்னா கழும்பு நல்லா சரியாக போட்டு சரியாயிடும். ஏன்னா 4 அடி சொல்கிறோம் பாருங்க, நீங்கள் போய் ஜோம் பண்ண போங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் பிரசங்கமே கிடையாது. அன்பு கூறுன்றார். அவர் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன குலம் கிடையாது. நான் ஒவ்வொரு மனுஷனை தாண்டி போகும்போது என் உள்ளத்தில் என்ன சொல்லும்னா, உங்கள் உள்ளத்தில் எப்படி தோணும் தெரியாது, மற்ற பிரசங்கியார் உள்ளத்தில் என்ன தோணும் தெரியாது. நான் ஒவ்வொரு மனுஷனை கடந்து போகும்போது என் எண்ணமெல்லாம் ஒவ்வொரு மனுஷனை கடந்து போகும்போது, இவன் இன்னைக்கு சாப்பிட்ருப்பானா, இவனை தின்னுருப்பானா, சாப்பாடு அங்கே போய் கேட்குறானே, என்கிட்ட காசு இல்லையே, நான் இதைத்தான் யோசிப்பேனே தவிர நான் மற்றபடி அவன் என்னத்தை மாட்டினா, என்னத்தை இது பண்ணா, ட்ரெஸ் இப்படி அசிங்கம் போட்டிருக்கேன், இன்னும் வெள்ளைக்கு மாறல, இதெல்லாம் பேசவே மாட்டேன். நான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சபைக்கு வரும்போது, ஒவ்வொரு நாளும் சபைக்கு வரும்போதும் போகும்போதும் என் பர்ஸ்லேருந்து கண்டிப்பாக நான் 500 ரூபா 1000 ரூபா செலவழிக்காம போக மாட்டேன். ஏன்னா எனக்கு கற்று தந்திருக்குது, வேதம் கற்று தந்திருக்குது, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல அப்படின்னு. தேவன் உலகத்துக்கு வரும்போது, இயேசு உலகத்துக்கு வரும்போது வானத்திலிருந்து உலகத்தை உற்று பார்த்தார். ஒருவனும் நல்லவன் ஒருவன் இல்லை, எல்லாம் பாவி, எல்லாம் மோசமான ஆள், எல்லாம் அகங்காரி. அப்படி இருக்கும்போது அவர் இயேசு அங்கிருந்து வரும்போது அவர் மாம்சத்தோடு ரத்தத்தோடு வந்தார் இருக்குது. வந்தவர் மாம்சத்தோடு ரத்தத்தோடு வந்ததில்லை, பரலோக ராஜ்யத்தில் மொத்த சொத்தையும் கொண்டு வந்து எல்லாருக்கும் பங்கிட்டு பிரித்து கொடுத்துக்கிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போனார். வந்து சிலுவையில் அடித்தார் மட்டும் இல்லைங்க, அவர் கொல்லப்பட்டார் இல்லை. நம்ம அது ஒரு வகை அவ்வளோந்தான். ஆனால் வந்தவர் பரலோக ராஜ்யத்தோட அதிபதி, ராஜா. இங்கே வந்து ஜீவனையும் கொடுத்தார் இருக்குது. அது என்னென்ன, செத்துட்டு போனதில்லை, ஜீவனை கொடுத்தாருன்னா அவருக்கு உண்டான மதிப்பு, கணம், பொருளாதாரம், நன்மைகள் எல்லாவற்றையும் இங்கே இருக்கிற பிச்சைக்காரில் இருக்கிற நம்மளுக்கு தந்துட்டு போனார். இப்படி சொல்லிட்டாரு. இப்படி சொல்லிட்டு என்னுடைய அன்பில் நிலச்சிருங்கன்னு சொல்கிறாரு. அதான் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு சொல்கிறாரு, என்னை போலவும் நீங்களும் ஒரு அன்பு கூறுங்கன்றார். எல்லா ஆஸ்திகளும் எடுத்து நன்மை செய்கின்றாரு. அங்கே கொடு, இங்கே கொடு, யாரை பட்டினி போட விட்டுறாது, உன் கண்ணுக்கு முன்னாடி ஒருவனை பட்டினை விட்டுறாதுன்றார். இன்னைக்கு நினைக்கலாம், ஒரு வேலை நான் அங்கே பிரசங்கம் கேட்டேன், அதனால நான் ஜோம் பண்ண சொன்னாங்க, நான் ஜோம் பண்ண கிடச்சிது அப்படின்னு நான் சொன்னேன். உங்களை மாதிரி 1000 பேர் ஜோம் பண்ணுறான், நிறைய பேர் 99 பேர் பிரசங்கம் பண்ணுறவன் கெட்டு கிடக்கிறான், பிரசங்கம் பண்ணுறவன் கெட்டு கிடக்கிறான், ப்ரேயர் பண்ணுறவன் கெட்டு கிடக்கான். நான் சொல்லுவேன், கரெக்டான சத்தியத்தில் போனால் கண்டிப்பாக விடுதலையாக்கப்பட்டிருப்பான். நான் பாடும்போதே ஒன்று சொன்னேன், நான் நீங்கள் எதனால் பலனை பெறுவீங்கன்னா ஜெபத்தினால் அல்ல, ஆனால் ஜெபத்தினால தான் வரும்.
இல்லையா? ஜெபத்தினால தான் வரும். ஆனா எதனால பலன் வந்து ஜெபத்தினால இல்ல. ஜெபத்துல வரும். ஆனா பலன் கிரியையினால. இந்த சத்தியத்தை கேட்டு நடத்தும் போது நான் இப்ப ஜெபம் பண்றேன். தேவனின் ஜெபத்தை பார்த்து தர்றதில்ல. நான் செய்த கிரியை பார்த்துட்டு ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தின் வழியா வருது. இங்க நடக்கிற செயல் தேவன்ட போய் இப்ப நான் தேவனை ஜெபிக்கும் போது என் செயலே அங்க போய் பொருளாக மாறி வருகிறது. இப்படிதான் வருமே தவிர நான் கத்திக்கிட்டு கிடந்தாலும் ஒன்றும் வராது. கக்கரை போக்குறன்னு கத்திக்கிட்டு ஓன்னு பண்ண ஒன்றும் வராது. இப்படி ஒரு வேலை உங்க சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஏசு கிறிஸ்து நல்லா கேளுங்க. ஏசு அன்பு வைக்கிறார் அப்படின்ட்டு வானத்திலிருந்து எல்லாரும் பார்த்துட்டு பெரிய மைக் வச்சுட்டு 2 ஹார்ன் வச்சுட்டு அவரால் பண்ண முடியுமா இருக்க? வானத்திலிருந்து 2 நம்ம வீட்டில் முன்னாடி கல்யாணம் வீடு பார்த்துருக்கீங்களா? ஐயா அது பந்தல் நிலத்து இருக்கும் ஒவ்வொரு ஹார்ன் 7 ஊருக்கு கேட்கும். ஏன் அப்படி வைப்பாங்கன்னா கல்யாணம் சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு மணி அடித்த மாதிரி நாளைக்கு சாப்பாடு போடுறான் போகணும் அந்த சிக்னல் கொடுப்பாங்க. ஏன்னா சாப்பாடு கஷ்டம் அந்த காலத்தில். அதே மாதிரி தேவனால 2 எக்கால சத்தெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. 2 பெரிய ஹானை வச்சுட்டு பேச முடியும். நான் உங்களுக்கு அன்பாக இருக்கிறேன் அப்படின்ட்டு பேச முடியும். ஆனால் அவர் அப்படி ஜெபம் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ண முடியும். தேவனை அது வந்து ஒரு வகை நல்லது தான். ஆனால் அதை தாண்டி வானத்திலேருந்து பேச்சினால மட்டுமில்ல பலத்தினால பூமியில் வந்து தன் ஜீவனையும் மாம்சத்தையும் எலும்பையும் மொத்தமாக கொடுத்தாரு. தட் இஸ் தி லவ்ன்றாரு. அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுங்கள். ஏன் கொடுக்கணும் கேட்காத, கொடுங்க அப்படின்றாரு. இப்படி பண்ற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்றாரு. ஆமென். ஏன் அப்படின்னா நான் இப்படின்னு சொன்னேன், வாங்க நினைக்கிறவன் பாவம் செய்வான். எப்படி வேணாலும் கிடைக்கட்டு, வஞ்சிப்பான், சீட்டிங், ட்ரக்கரி எல்லாம் இருக்கும். ஆமென். ஆனால் கொடுக்க நினைக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். ஏன்னா எப்படி இருந்தாலும் இல்லாட்டி கொடுக்க போறேன். ஏன் பாவம் செய்யணும்? வந்தா கொடுக்கலாம். கொடுக்குற மனசு நான் எனக்கு இப்போ களவுண்டுனாலும் 50,000 வருது, நல்ல மாதிரி தான் 50,000 வருது. எப்படி அது ஏன்ட தங்க போற கிடையாது, நான் கொடுத்துட்றேன். இப்போ மைண்ட் என்ன ஆயிடுச்சு, களவு செய்தால் எனக்கு வரும்னு வச்சுக்கலாம், களவு செஞ்சா எனக்கு வராது, எப்படி கொடுத்துட்றேன். அதனால இப்போ களவு செய்யறது கிடையாது. புரியுது உங்களுக்கு? பாவம் எப்படி மாறுதுன்னு இந்த சத்தியத்தின் ஊடாகத்தான் மாறும். கொடுக்கறதுனாலேயே பாவம் போகுன்றேன் நான். எந்த ஒரு மனுஷன் அள்ளி அமிக்கி குலுக்கி மனுஷர் சரிந்து விழும்படி கொடுக்கிறானோ அவன் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா இப்படி பாவம் செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் பாவம் செய்து செய்ய மாட்டான். ஆனா வாங்க நினைக்கிறாங்க பாருங்க, எப்படியாவது புடிங்கிறணும், எப்படியாவது புடிங்கிறணும், ஆண்டவரே எப்படியாவது புடிங்கிறோம். சில பேர் புடுங்கிறதுக்கு இருந்து ஸ்கெட்ச் போட்டு எழுதுறாங்க. என்ன பண்ணனா ஆட்டையை போட முடியணும், நான் கொடுக்க பிறந்திருக்கிறேன். தேவனுடைய கற்பனைப்படி என்னையும் என் மாம்சத்தையும் என் எண்ணங்களையும் எல்லாத்தையும் கொடுக்க பிறந்திருக்கிறேன். அதனால யார்ட்டையும் களவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, யாரை ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆமென். என் ஆசையை வந்து நான் வாங்கி நான் புசிப்பதற்காக அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அன்பு கூறும்படிக்காக வந்திருக்கிறேன். அதனால நான் பாவம் செய்வது கிடையாதுன்றார். அதான் சொல்றாரு, யார் பாவம் செய்ய மாட்டா, தேவனுடைய கட்டளையில நிலைச்சு நிற்கிற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். அதான் சொல்லுவேன், நம்ம சபையில் வந்தால் கொஞ்சம் சத்தியம் கேட்கணும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் வெளியே போய் ஜெயிக்க முடியும். ஏன்னா உங்களை நான் சரியாக மாற்றி விட்டால் தான் நீங்கள் போய் ஜெயிக்க முடியும். அதனால் உங்களை நல்லா போதிக்கிறேன் நான். அங்கே போய் போய் சொல்லுவாங்க, அப்படி இன்னுமா நகை காலத்தில் நீ என்ன தலையில் லேசாக குங்குமம் இருக்குது, அது என்ன அடையாளம்னா புருஷன் உயிரோடு இருக்கிறான், அதுக்குள்ள அடையாளம். தெய்வ அடையாளம் எதாக இருந்தால் எடுத்துடலாம். நான் ஒரு தெய்வத்துடைய ஆள் அப்படின்றதுக்கு எதாவது அடையாளம் இருந்தால் இருந்துடலாம். புருஷனுக்குள்ள அடையெல்லாம் எடுக்காதுங்க, தாலியெல்லாம் நிறைய போட்டுடுங்க, டாலர்லாம் பெருசாக போடுங்க. ஏமேன். புருஷன் இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, எதுக்கு தான் நகையை கலாட்டினாங்க தெரில. சரி, இப்போ நம்ம அதோட டாபிக் இல்லை. ஏமேன். அந்த மாதிரி இல்லை. மேன் டாப் ஹை அப்படின்னா இத்தான்றாரு. நான் சொல்லுவேன், எத்தனை பேர் பரவராஜ்யம் போவோம்? இந்த கற்பனையில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் பரவராஜ்யம் இருப்பான். ஏமேன். சரி, இந்த அன்பை இன்னும் கொஞ்சம் பூரணமா ஆழமா சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் யோவான், நீங்க பாவம் செய்யக்கூடாது பாருங்க, அதுக்காண்டி பேசுறேன் நான். 13:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லையே சொல்றாரு. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுத்துட்டாவங்கள சொல்றாரு, அவனை மாதிரி அன்புள்ள மனுஷன் இந்த உலகத்துல கிடையாதுன்றார். அப்புறம் பரிசுத்தம். அன்புன்னு என்னது? பரிசுத்தோட அடுத்த அன்புன்னு இப்படி இருக்குங்களா, ஒரு காயின்ஸ் இருக்குது, அதில் ஒரு பக்கம் தலை இருக்குது, ஒரு பக்கம் அந்த பைசாவுடைய இதை பிரிண்ட் பண்ணியிருக்கிறான். இதே மாதிரி தான் பரிசுத்தம் அன்பு ரெண்டுமே ஒன்று தான். இந்த ரெண்டில் எதை எடுத்தாலும் பரிசுத்தம் இருக்காது. பரிசுத்தங்கிற வார்த்தை எடுத்துட்டு அன்பு இல்லைனாலும் இருக்காது, அன்பை எடுத்துட்டு பரிசுத்தம் இருந்தாலும் பரிசுத்தம் கிடையாது. அன்பு தான் பரிசுத்தம், பரிசுத்தம் தான் அன்பு. இப்போ சொல்றாரு, உண்மையான பரிசுத்தவான் உண்மையான அன்பு யார் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் கை குவாலிட்டி பரிசுத்தவன் யாருன்னு எனக்கெல்லாம் முன்னாடி சொல்லி வந்துருங்க. டிபிஎன் பாஸ்டர் பார்த்துறீங்களா பாஸ்டர்? என்னன்னு பயங்கர பரிசுத்தம். என்ன அப்படின்னு கேட்டு, வேஷ்டி எங்க பாஸ்டர் வேஷ்டி எல்லாம் வந்து 9,000 ரூபா. என்னன்னு அவ்வளோ வெள்ளையா இருக்கும் அந்த வேஷ்டி, அவ்வளோ வெள்ளை, அவ்வளோ பரிசுத்தம். அவர் உள்ள ஒரு முண்டா பண்ணியும் போட்டிருப்பாரு, அது 2,000 ரூபா. அவ்வளோ பரிசுத்தம். அவங்க திருமணம் கட்டையில் அதான் பரிசுத்தம். என்ன பண்றது? சவத்து மூலியலுக்கு பிரசங்க அங்க போதிக்கல. எது டாப் ஹை குவாலிட்டி சொல்றாரு? அவர் சொல்றாரு, ஒருவன் தான் பேசுற. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்புல அதிகமான அன்பு ஒருவனிடத்தில் இல்லைன்றார். உயிரை கொடுத்துறான்றார். நான் எப்பவுமே சொல்லுவேன் பாருங்க, நான்லாம் யார்கிட்ட ஈஸியாக பழக மாட்டேன். நான் பழகின வைங்களேன், கட்டி பிடிச்சி முத்தம் பண்ணிட்டு கூடயே போவேன். வெறுத்து தள்ளுவாங்க. எனக்கு லவ், ஆனால் அவங்க மனசு எப்படின்னு தெரியாது. பியூர் லவ் இருக்கும். முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சி எனக்கு நல்லா பிடிக்கும், கொஞ்சம் கொலாவேன். அது என்ன, அதோட வெளிப்பாடு என்ன? நான் நல்லா இருந்தா என் ஜீவன் வரைக்கும் உங்களுக்கு தருவேன்னு தான் வெளிப்பாடு. அதை சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் என்னைக்கு நல்லாகிறது, என்னைக்கு கொடுக்குறது. அதனால அந்த அன்புன்றதை எப்படின்னா, நான் யாரை அன்பு கூறனோ அவனுக்கு கண்டிப்பாக என் இருதயத்தில் பாதி அவனுக்கு உண்டு. அன்பு கூற மாட்டேன் நான், கூறினா இந்த மாதிரி இருப்பேன் நான். ஆனால் அவன் சொல்ற கூறுன்றார். எத்தனை பேர்கிட்ட கூறிட்டு கொடுக்க முடியும்? கூறு போட்டு தான் கொடுக்கணும். ஆனால் அன்புன்றது ஹோலி லவ் ஃபெய்த் எல்லாமே தான் பாருங்க. யோவான் 3 போதிக்கும் போது ஃபெய்த்தை பற்றி பேசுவோம். இந்த 10 கற்பனையில் எல்லாம் இங்கே தான் இருக்குதானே, யாரும் பேசுறது கிடையாது. நிறைய பேர் சிநேகிக்கிறோம், கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா கையை கழுவி விட்டு போயிடுறோம். பாப்பா அந்த அன்பு வச்சிடறோம், அன்பு போயிடுது. இவர் சொல்றாரு, நோ, அன்பு உங்க கூட வச்சுட்டாங்களா, கண்டிப்பாக ஓண்ட இருந்தால் கொடுக்கணும். ஒன்றுமே இல்லை, ஜீவனை கொடுத்தா தான் அன்பு காட்ட முடியும்னா அந்த ஜீவனை கொடுத்து சிநேகிதனுக்காக அன்பு காட்டுன்றார். கொடுக்க முடியும், அதை கொடுத்துரு. ஆமென். எவ்வளோப்பா முடியாது பாருங்க, நம்மளால முடியாது. உள்ள ஒரு மாதிரி குடக்குடன் குடையத்தான் செய்யும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஐஸ்வர்யவான் கதையில் ஐஸ்வர்யவான் ஒரு பாவம் செய்யவே இல்லைங்க. இந்த ஏழை லாசரு பரலோகராஜ்யம் போயிட்டான், ஐஸ்வர்யவான் வந்து நரகத்துக்கு போயிட்டான். என்னதான் பிரச்சனை? ஐஸ்வர்யவான் பாவம் செஞ்சதாட்டாங்க எழுதவே இல்லை, ஒரு பாவம் கூட செய்யலை, ஆனால் நரகத்துக்கு போனான். என்ன அப்படின்னு அவன் பரிசுத்தமாக வாழலைன்றோம். நிறைய பேர் கற்பனை பண்ணி விட்டாங்க பாருங்க. எப்படி பண்ணி விட்டாங்கன்னா, அவர் 4-5 பணவி கட்டியிருப்பாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பைபிள் வந்து நம்மளை விட மோசமானது, ரொம்ப தப்பாலாம் எழுதி வச்சிருக்குது. அதனால அவர் 4-5 கல்யாணம் கட்டினா சொல்லியிருக்கும். அது பைபிள் பரிசுத்தமானதா, அதனால கல்யாணத்தை பற்றி பேசல. சாலமோன் 1000 கட்டுறீங்க, அதை பற்றி பேசியிருக்குது. அப்போ 1000 கட்டுனவங்களை பற்றி பேசியிருக்குது, 5 கட்டுனவங்களை பற்றி பேசாதா? அது பாவம் இல்லை. எது பாவம்? அவன் நல்ல கையில் நல்ல சாப்பாடு இருந்தபோது ஒரு ஏழை பக்கத்துலேருந்து தண்ணியும் தாகமும் வைத்து பசியில் சாவு கிடக்கான், இருதயத்தை அடைச்சிட்டான். அவர் உடனே அங்கே இருந்து, நீ இங்கே நல்லா தின்னுட்டு போ, செத்துராதன் கட்டில் போட்டார். செத்துராதன்ட்டார். ஏன்னு, செத்துட்டன இனி நான் விட்டு அங்கே போயிடுவோன்ட்டார். அதான் ஹோலின்றார். நம்மளுக்கு எதை கற்று தரணுமோ அதை கற்று தரல பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் பண்ணு. ஏங்க எத்தனை வருஷங்க ஜெபம் பண்ணுறது? ஜெபம் பண்ணு வாழ்க்கை முழுவதும் ஜெபம் பண்ணு சொல்கிறீங்களே, அப்போ காரம் நடக்கலை நடத்தும். ஆனால் நான் சொல்கிற பிரசங்கத்தை உங்களால் ஒரு நாள் செஞ்சாங்களே அதில் பலன் வந்துடும். செஞ்சு பாருங்கன்றேன். ஒரு நாளைக்கு உங்கள் மாமி திட்டுது உங்களை, அவன் திட்டுது, நீ நல்ல சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக கொடுத்துப்பாரு, அந்த மூஞ்சில் அடுத்த ரியாக்ஷன் உடனே வரும். அப்படி சிரிக்கும். நேற்று சாப்பாடு கொடுக்கணும், பாட்டிக்கு பல்லும் வாயும் சுற்றும், நல்ல கொண்டு வந்ததில் பெஸ்ட்டை கொடுத்துப்பாரு, ஒஸ்ட்டை கொடுக்காது, பெஸ்ட்டை கொடுத்துப்பாரு. அப்படி சரி. அந்த ஆக்ஷன் எங்கே வரும்னா, ஆக்ஷனில் தான் ஆக்ஷன் வரும். ஆமே, அந்த கிரியையில் தான் ஆக்ஷன் வருமே தவிர, நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு உங்கள் மாமி நல்லா காய்ச்சல இருக்குது, மாமி அல்லேலூயா ஸ்தோத்திரம், உங்கள் மாமி கேட்கே ஜெபம் பண்ணும், மாமிக்காக நான் பிரார்த்திக்கிறேன் ஆண்டவரே. மாமி சொல்லும், 60 பவுனம் உள்ளே வச்சுக்கிட்டு என்ன ஜெபம் பண்ணுறா பாரு, புழுங்குன ஜெபம், கர்த்தருக்கு இவ பெட்டியில் அடிக்கிறா, எனக்கே தெரியுது, கர்த்தருக்கு தெரியாது பாரு. 2 பவுனை விற்று எடுத்து மாமியை கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டால் அதை கர்த்தர் கேட்பார். அதை உங்கள் ஜெபத்துக்கு பரலோகம் தீர்ப்பு சொல்லண்டாம், உங்கள் கூட படுத்து கிடக்கிற மாமியே தீர்ப்பு சொல்லும், பாடி விளங்காதுன்னு. நான் சொல்கிறேன், ஏசு எனக்கு அன்பை கற்று தந்தது, எனக்காக ஒரு ஜீவனை விட்டு அந்த அன்பை கற்று தந்தார். நான் அந்த பாதையில் நடப்பேன். நான் அன்புன
எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுப்பது. சிநேகிதனில் இருந்து தகப்பன் வரைக்கும் ஜீவனை கொடுப்பது, அதுக்கு பேர் தான் அன்புன்றார். ஆமேன் சொல்லுங்களா, சொல்லுங்களா இன்னொரு முறை. ஏமேன். உயிரை கொடுப்பதான் அன்புன்றார். நல்லா தான் சபையில் கம்மிட்டேன். யாருமே வேண்டாம் எனக்கு. அப்போ எந்த ஊழியக்காரனும் வேண்டாம், எந்த மனுஷனும் வேண்டாம். லவ் இஸ் கிரேட்னு இருக்கும். ஆனால் யாராவது செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா யாரும் செய்கிற கிடையாது. ஒரு அண்ணன் சொன்னார், நானே என்னன்னா பரிசுத்தப்படுத்திக்கிறோம் அப்படின்னார். எப்படின்னு கேட்டார். கல்யாணம் கட்டின பின்னாடி பாவம் செய்யக்கூடாதுல்ல அப்படின்ட்டார். நான் சொன்னேன், புதுசு கண்ணா புதுசு அப்படின்னு. புதுசில் கல்யாணம் கட்டினா என் மனைவி எனக்கு மரியா மாதிரி. மனைவி தான் தெய்வம். புதுசில் ஒரு 4 மாதத்துக்கு இல்லை 4 வருஷத்துக்கு கல்யாணம் கட்டின பின்னாடி, அதுக்கு பின்னாடி மனைவியை கண்டா உங்கள் மனைவியை உங்கள் புருஷன் மாதிரிலாம் எப்படி சாடுவாங்க தெரியுமா? அதாவது புருஷன்மார்க்கு மனைவிட்ட தான் ஃப்ரீயாக கோவப்படுவோம். ஆனால் அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, என்ன வந்தாலும் தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கு பின்னாடி ஃபுல் கோவம் தான். அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, நானும் அன்பாக இருக்கிறேன், நானும் என் மனைவிட்ட பரிசுத்தமாக இருக்கேன், அன்பாக இருக்கிறேன். அதெல்லாம் டைமுக்கு போடுற அன்பு. காரியத்துக்காக அன்பு செலுத்துவோம். இனி காரியம் தேவையில்லைன்னா விட்டுருவோம். நான் சொல்கிறேன், அன்பு ஒரிஜினல். கல்யாணம் கெட்டும்போது மனைவிடத்தில் அன்பு செய்யும். அவள் சாகிற வரைக்கும் அவளுக்காக ஜீவனை கொடுக்கும். ஒரிஜினல் அன்பு. டூப்ளிகேட் அன்பு 4 வருஷம் மட்டும்தான். சைனா அன்பு 4 வருஷம். ஜப்பான் அன்பு சாகு வரை. கரங்களை தட்டிட்டுங்களா? ஏமேன், ஏமேன், அல்லேலூயா, ஏமேன் சொல்லுங்களா, ஏமேன். ஒரிஜினல் அன்பு சாகும் வரை. ஏமேன். சரி, இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்துக்கு போவோம். தேவனிடத்தில் நிலச்சி நிற்கிற மனுஷன் பாவம் செய்கிறது கிடையாது அப்படின்னார். இப்போ அப்படி சொல்லிக்கிட்டு பாவம் செய்யாத மனுஷனுக்கு லாபகரமான காரியத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு கற்பனையை சொல்லிட்டு அடிப்போம், பாவம் செய்யக்கூடாது, தேவனுடைய கற்பனைப்படி நடக்கணும், அதுதான் அன்பு, அதில் நிலச்சிருக்க சொல்லிட்டாரு. இப்போ இது எனக்கு கஷ்டமாக இருக்குது. உள்ளதுல பெரிய கஷ்டம் என்னதுன்னா, இதுதான் கஷ்டம், வேற எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எதுவுமே கஷ்டம் கிடையாது. பாருங்க, எனக்கு நகை கட்டுறது, தாடியை சேவ் பண்ணுறது, தாடியை வச்சுக்கிடுறது, வெள்ளை பேண்ட்டுக்கு போகிறது, என்னைய பிறகு நானே ஒரு குத்த தாடி வச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, பைபிள் படிக்க இதெல்லாம் பாவம் கிடையாது. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் மேல் வேஷம்தான். உள்ளான அலங்கரிப்பு ஒன்று இருக்குது, அதுதான் முக்கியம் தெரியுது. நான் இப்போ அதை தேடி பயணிக்கிறேன் இல்லையா? அப்படி அதை கஷ்டம், அதை தேடி பயணிக்க, உள்ளான அன்பை செய்வதற்கு அதை தேடி பயணிக்கிற மனுஷனுக்கு தேவன் என்ன மட்டும் கொடுக்க முடியுமோ அந்த மட்டும் கொடுப்பாருன்றார். இந்த பரிசுத்தத்தில் நடந்து பாருங்க, உங்களுக்கு தேவன் பெருசாக்கிறார். எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெருசுன்னு சொல்ல முடியாது. வானம் வரைக்கும் உள்ள பெருசு அவர் அன்பு காட்டுவார்ன்றார். எவ்வளோ பெருசுன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ அளவு முன்னேற முடியுமோ அந்த அளவு உங்களை முன்னேற்றுவார்ன்றார். அப்படி போக முடியுன்றார். ஆமென். அதுக்கு சொல்றேன், யோவான் 15, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. அவர் சொல்றார், நான் உங்களை இனி என்ன சொல்ல மாட்டேன், ஊழியக்காரனும் சொல்ல மாட்டேன். ஆமென். நம்ம சொல்லிவிடுறோம் ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரன் என்று, நம்முடைய ஊழியக்காரன் சொல்லிவிடுறோம். அவரு சொல்றாரு, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை. ஏன்னா ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். அவர் சொல்றாரு, ஊழியக்காரனுக்கு அவன் செய்கிற வேலையை மட்டும்தான் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. நான் இப்போ இங்கேருந்து தீர்க்கதரிசனம் சொல்லணும், தீர்க்கதரிசனம் மட்டும் சொல்கிறாங்க. இங்கேருந்து பிரசங்கிக்கணும், பிரசங்கத்தை மட்டும் சொல்கிறாங்க. நான் அவருடைய வேலைக்காரன். ஆனால் நான் இனி உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொல்லிக்கிட்டு சொல்கிறாரு, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். எஜமானுடைய எந்த ஒரு நன்மைகளையும், எந்த ஒரு ஆற்றலையும், எந்த ஒரு வல்லமைகளையும் அறிய மாட்டான். அப்படி சொல்லிக்கிட்டு, நான் உங்களை நீ ஊழியக்காரன் என்று சொல்லாமல் நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். அவர் சொல்றாரு, நான் உங்களை சிநேகிக்கிறேன்றார். அதுக்கு முன்னாடி தான் சொல்றாரு, முதல்ல சொன்னாரு லவ், சிநேகிதனுக்காக உயிரை விடுன்னு சொன்னாரு. இப்போ சொல்றாரு சிநேகிதனுக்காக உயிரை விடுன்னு சொன்னவர் இப்போ சொல்றாரு, நான் உங்களை வேலைக்காரன் சொல்ல மாட்டேன். ஏன்னா வேலைக்காரனுக்காக யாரும் உயிரை விட முடியாது. இப்போ சொல்றேன், நான் உங்களை சிநேகிக்கிறேன். ஏன் சிநேகிக்கிறேன்னா உங்களுக்கான சாவுன்றார். லவ் எப்படி கொண்டு வர்ற பாருங்க, லாபத்தை பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் உலகத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் குமாரனை தந்திருக்கிறாரு, லவ்வை காட்டிக்கிறாரு. அந்த லவ் மூலமா என்னத்தை சொல்றாருன்னு, இந்த லவ் இயேசுவே தந்த நான், என் குமாரனே தந்த நான், அவரோடு கூட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தந்து விடுவேன், எல்லாவற்றையும் காமிப்பேன்றாரு.
அதான் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, எனக்கு பெரிய பங்களா இல்லை, எனக்கு பெரிய கார் இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னுலாம் சொல்கிறீங்க பாருங்க. நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் ஜெபத்தில் வரும், பாடினா வரும், அப்படி வரும் இப்படி வரும்னு. அவர் சொல்கிறாரு, என் கட்டையில் காய்ட்டா நடந்துட்டேன்னு, அன்பை என்னை போல நீ வெளிப்படுத்திட்டேன்னு, நான் உங்களை நீ ஊழியக்காரன் சொல்லாமல் என் சிநேகிதன் சொல்லி சிநேகிதனுக்காக பிதா தன்னிடத்துல எல்லாவற்றையும் கொடுத்து தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து விடுறார். இதை பார்க்கணும் பெருசு என்ன வேணுன்றார். எதை வேணாலும் உங்களுக்கு காமிப்பண்றாரு, எதை வேணாலும் தருவன்றாரு. இதை கொஞ்சம் பிடிச்சு நெல்லுன்றார். அப்படியே ஊருக்கு போகும்போது கச்சேரி போகும்போது அப்படியே ஓடிடாத, நான் ஊழியக்காரன் சொல்லாமல் உங்களை சிநேகிக்கிறேன், பிதா செய்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு காமிப்பேன், என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன்றார். எல்லாவற்றையும் சொல்லிட்டாராம், எல்லா ரகசியங்களும் சொல்லிட்டார். பாருங்க, அந்த பேதுரு யோவான்லாம் பார்த்தா கடலில் மீன் பிடிச்சிருந்தவன். அவங்கள மாதிரி அறிவும், அவங்கள மாதிரி புத்தியும், அவங்கள மாதிரி ஆற்றலும் யாருக்கும் கிடையாது. இதை யாருங்க எழுதி வச்சா? இனி இயேசு 2வது வருவார், பரிசுத்த ஆவி 2வது வருவார், உலகம் இப்படி முடியும், அப்படி போகும், உலகம் நாசமாக போகும். படித்தவனை எழுதி வச்சான். ஐயா ஒன்றும் தெரிய பாருங்க, 5ஆம் கிளாஸ் வரையும் போகல பாருங்க, பிறந்தலேருந்தே கட்டுமரத்தை தொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கட்டுமரம் தொடுத்தவன், படிப்பு அறிவு இல்லாதவன் எழுதி வச்சது தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளும் உத்து பார்த்து எழுதுறான். அவன் எந்த அளவுக்கு தேவன் அவனுக்கு ஆற்றலையும் சகலத்தையும் வெளிப்படுத்திருக்காருன்னு. இவன் என்றைக்கு தேவன் இயேசு கிறிஸ்து அறிந்த பின்னாடி அவருக்காக என்னைக்கு வாழணும் ஆரம்பிச்சானோ அன்னைக்கே உலகத்தின் ஞானிகள் எல்லாரையும் பார்க்கணும் பெரிய ஞானியாட்டு இவனுள்ள மாற்றி விட்டார். இதுல நில்லுங்கன்றாரு. நம்மளுக்கு அறிவு கட்ட முட்டாள்கள் என்னத்தெல்லாம் போட்டு சில சபையெல்லாம் போக முடியாது பாரு. போயிடாதீங்க சில சபைக்கு. டை அடிச்சா பாவன்றுவான். எதுக்கு ஒரு டை அடிச்சார் பாஸ்டர்? எதுக்கு இந்த விசுவாசி டை அடிக்கிறாங்க? ஏழ்மையை காட்டாண்டாமா. நான் சொல்லுவேன், அதில் ஏழ்மையை காட்டுறதல்ல தாழ்மை, ஏழ்மையா இருப்பவனுக்கு கொடுப்பதே தாழ்மையான இருதயம். இது என்ன புத்தின்னு தெரியல. ஸ்டைல் பண்ணா பாவம், என்னத்தை போடுறேன், இதெல்லாம் படிக்கிறது கிடையாது, சொல்லி விலைக்கு கொடுக்க ஆள் கிடையாது. அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு ஏற்ற போதவர்களே சபையை கூப்பிடுவாங்க. அந்த போதை வேண்டாம் என்னை வரான்னு சொல்கிறாரு. பாஸ்டர் பிரசங்கம் சூப்பராக இருக்குது, நூதனமான பிரசங்கமாக இருக்குது. என்னன்னு நகையை பற்றி போடலான்னு சொன்னீர், ஆனால் கரெக்டாக பேசியும் முடிச்சிட்டீரு. நாங்கள் நகை போடக்கூடாதுன்னு சொல்கிறோம், தக்கரை பக்கரை அடிக்க தான் செய்கிறோம். நாங்கள் என்ன போடலாம் தான் சொல்லுது, அதனால நீட்டாக பேசுகிறேன். போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் நீங்கள் நீட்டாக பேசியிருப்பீங்க. நீங்கள் தக்கரை பக்கம் அடிக்கிறது காரணமே, பொருள் விளங்காமல் நீங்கள் பிரசங்கம் பண்ண காரணமே, நீங்கள் எடுத்துருக்க அஸ்திபாரம் சரியில்லை, அதனால எதை வச்சு கேட்டாலும் சரியாக இருக்காது. பரிசுத்தம்னா இத்தான். பாவம் செய்யாமல் போகிறதுக்கு கர்த்தர் இத்தான் வழியாக வச்சிருக்கிறார். ஆமென். அடுத்து 3 பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு பாயிண்ட் சொன்னேன், கற்பனையில் வாழ்கிற மனுஷனுக்கு தேவன் மிகுந்த நன்மைகளை கொடுக்க எல்லாவற்றையும் காமிக்கிறாருன்னு, எல்லாம் கிடைக்கின்றார். எனக்கு நல்ல ஒரு ஆசை, எப்படியாவது ஆடி கார் வாங்கணும் அப்படின்ட்டு, பென்ஸு கார் வாங்கணும், பெருசு ஹை குவாலிட்டி வாங்கணும், 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு முயற்சி பண்ணி பார்க்குறேன். எந்த மனுஷன் தரமாட்டாங்கிற முடிக்கு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் முடிவை மாற்றிட்டேன். ஹோலி எல்லாத்தையும் கொண்டு வரும். லவ், தேவன் மேலே வைக்கிற லவ் எல்லாவற்றையும் எனக்கு காமிக்குன்னு சொல்லுது. நான் முடிவு பண்ணிட்டேன். ஆசை ரொம்ப எல்லாரும் சொல்கிறாங்க ஆசை அடக்குங்க, ஆசையை அடக்குங்க. ஆசையை அடக்க இந்த உலகத்தில் யாரால முடியாது. நான் சொல்கிறேன், ஆசையை பரிசுத்தமான வழியில் நிறைவேற்றலாம். ஆமென். பாவ வழியில் தான் நிறைவேற்றக்கூடாது. ஆசையை அடக்காண்டாம். ஆசை பாவத்துக்கும் ஆசைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆசை வேற, பாவம் வேறு. நான் சொல்கிறேன், உங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா பாவம்லாம் போயிடும். எப்போவுமே ஆசை வரணும் உங்களுக்கு. ஆண்டவரே நான் நிறைய பணக்காரன் ஆகணும், அதுக்கு வழியை தேடு. பரிசுத்த வழி இருக்குது. பரிசுத்தமாக பணக்காரன் ஆகிடலாம்னா பரிசுத்த வழியில் போ. அடுத்து, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள, அடிப்பொலி வாசனம் இது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் ஆசீர்வாதம். நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கேன். எதுக்குன்னு? நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதுக்கு அப்படி சொல்றாரு? ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நீங்க என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் தெரிந்து கொண்டிருக்கேன், அதெல்லாம் சபைக்கு வந்திருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லி நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. மறுபடி ஜெபத்துக்கு வரார். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்க கனியில நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் சொல்றாரு.
நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை அழைச்சிருக்கிறேன், வாங்க எல்லாரும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். எதுக்கு? உங்களை நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்றாரு. என்ன ஏற்படுத்தினேன்? கனி கொடுக்கும்படிக்காக உங்களை ஏற்படுத்தினேன்னாரு. கனி என்னென்ன? 10 கட்டளை தான். அன்புதான் கனி. இந்த கனியை நீங்க செய்யணுன்றாரு இல்லையா? நீங்க செய்யுங்கன்றாரு. கனி கொடுக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, அப்புறமா நீங்க கனி கொடுக்கணும், இந்த கனியில நிலைச்சு நில்லுங்கன்றாரு. ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிட்டு 10 கட்டளையை மீறுவது பாவம் தெரிஞ்சிட்டு, இனி இதை விட்டு உலகத்தை விட்டு இங்கே வந்துட்டீங்க, தேவன் தான் உங்களை கொண்டு வந்தார், ஏதோ ஒரு சூழ்நிலை போட்டு உங்களை கொண்டு வந்துட்டாரு. இங்கே வந்து தெரிஞ்சிட்டு இதான் 10 கட்டளை, இதை மீறி போகக்கூடாது, வாழக்கூடாது, இதில் வாழணும்னு தெரிஞ்சிட்டு, இப்போ தெரிஞ்ச நீங்கள் அதில் நிலைச்சு நில்லுங்கன்றாரு. இப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் என்னாமத்தினாலே பிதாவிடத்தை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக சொல்கிறாரு. ஜெபம் பண்ணுங்க. நல்லா இதில் ஒரு வசனத்தில் ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு இருக்கு பாருங்க. என்னாமத்தினாலே சொன்னார், என்னாமத்தினாலே பிதாவிட்டல் நீங்கள் கேட்டுக்கொள்ளும் எதுவோ அதை அவர் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் கனி கொடுங்கன்றார். நல்லா கேட்டுங்க. ஜெபம் பண்ணுங்க தருவோம் சொல்லலைங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அந்த வசனத்தில் ஜெபம் பண்ணுங்க தருவோம். கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. ஏன் ஜெபம் பண்ணுவீங்கன்னா, உங்கள் கஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கு ஜெபம் பண்ணுங்க கட்டளை கொடுக்காண்டாம். உங்களுக்கு பாரம் நிறையா வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜெபம் வரும். இப்போ சொல்கிறாரு, உங்களுக்கு பாரம் வரும்போது உங்களுக்கு ஜெபம் வருது இல்லையா? இப்போ அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ பாரம் வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுறதுனால உனக்கு தர மாட்டேன், அவர் உனக்கு கொடுக்கத்தக்கதாக நீ கனி கொடு. நீ கனி கொடுத்தா அவர் கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்களா? அப்படி தான் இருக்குது. நீ கனி கொடுக்கணும். ஜெபத்தை பண்ணிட்டு போயிடக்கூடாது. நீ ஐயோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஓ ரீ காமான் டேரேன்னு சொல்லிக்கிட்டு போயிடக்கூடாது. அந்த ஜெபத்துக்கு பலன் தரும்படிக்காக கனி கொடு. கனி கொடுத்தா மட்டும் போதாது. ஜெபம் பண்ணிட்டு ஒரு மாதத்துக்கு நல்ல பிள்ளை மாதிரி வேஷம் போட்டால் போதாது. பூரமாக நிலச்சி நின்றுன்றாரு. உன் ஜெபத்துக்கு நீ என்ன கேட்டியோ எது கேட்டியோ கண்டிப்பாக கிடைக்கின்றார். எனக்கு இந்த இதை பிடிச்சிருக்கு பாருங்க. எனக்கு இதை நல்லா பிடிச்சிருக்குது. அவன் எனக்கு இது நல்லா பிடிச்சிருக்குது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் எப்பவுமே எதுவுமே லகுவாக வாங்க ஆசைப்பட மாட்டேன். நான் எனக்கு கொஞ்சம் வேலை செய்யணும். என் உடம்பு அப்படிப்பட்டது, மனசு அப்படிப்பட்ட, கொஞ்சம் வேலை செய்யணும். அது அவருக்கு சொல்கிறாரு, கொஞ்சம் நீ வேலை செய்ப்பா, கொஞ்சம் வேலை செய், கொஞ்சம் கற்பனையை பாரு. அங்கேயும் ஓடிட்டு தெரியாத, திருவிழா பண்டிகை ஓடிட்டு தெரியாத, கண்ட வீட்டில் சாப்பாடு போடணும் ஓடிட்டு தெரியாத, செத்த வீட்டில் சாப்பாடு போடுறது தின்னுட்டு தெரியாத. நீ இங்கே கொஞ்சம் பாரு. நீ கனி கொடுத்தியன உன் ஜெபத்துக்கு நான் கனி குடிக்க செய்வேன்றார். எனக்கு ஐ லைக் இட். எனக்கு இது நல்லா பிடிச்சிருக்குது. நான் அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், வெறும் ஜெபத்தை நம்பி நீங்கள் காலம் ஓட்ட முடியாது. நீங்கள் அவர் நான் இயேசு என் நாமத்தில் பிதாட்ட கேட்பீங்க, ஆனால் நான் கொடுப்பேன். ஆனால் அதுக்கு நீ கனி கொடுக்கணும். ஒரு கமாண்ட்மெண்ட் போடுறாரு, கட்டளை போடுற. கனி கொடுத்தால் அவர் சொல்றாரு. கனினா என்ன சொல்றேன் நான் மறுபடி, கனினா கற்பனை தான். இந்த கற்பனையை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கனி, அந்த கனியை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா உன் ஜெபத்துக்கு நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். கர்த்தர் மேலே விசுவாசம் இருக்கிறவன் இப்படிப்பட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுவான். நான் இதில் தான் ஃபாலோ பண்ண பார்க்குறேன். எனக்கு இதுதான் முக்கியம். எத்தனை பண்டிகை எடுங்க, பண்டிகை எதுக்கு எடுக்காங்க தெரியுமா? பண்டிகை கச்சேரிக்குத்தான், வேற ஒன்றுக்கும் கிடையாது. பண்டிகை கடைசி 2 நாள் சனி ஞாயிறு பண்டிகை அவர்கள் ஜெபிப்பதற்கு அல்ல போட்டது. பண்டிகை இல்லாவிட்டால் குறைஞ்சபட்சம் உபவாசிப்பதற்காக அல்ல. 1 வருஷ பைசாவே 2 நாள் கச்சேரியில் பிராண்டி குடிப்பதற்காக போட்டார்கள். ஆமேன். நல்ல சமையல், ஃபாதர்மார்களுக்கு 10 நாள் நல்ல பொரிச்ச கறி, பொரிச்ச இட்லி, உப்புமா வடை, ரச வடை, ரச சாம்பார், நல்ல சாப்பாடு 10 நாளைக்கும். ஆமேன். இது வெளி சாப்பாடு. ரகசிய சாப்பாடு ஏராளம். அடிச்சு கட்டைக்கு அடிச்சிட வேண்டிய பயான். ஆமேன். தருவார் தருவார் தருவார்னு கொண்டு போய் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த தருவாருங்கிற பிரச்சனை உங்களுக்கு தருவார். 2 கச்சேரி 3 கச்சேரி தருவார். தருவார் தருவார் தருவார்னா கடைசியில் வந்தது பாருங்க எல்லாம் கச்சேரி. நேரத்தெல்லாம் ஒரு தான் ஃபோன் போட்டான், ஒரு 10,000 ரூபா கடன் கிடைக்குமா பாஸ்டர் அப்படின்ட்டு. எதுக்குன்னு கேட்டேன். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி உங்களுக்கு 10,000 ரூபா கடன் தரேன்ட்டான். நல்லா என்ஜாய்மெண்ட், நல்லா வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, அங்கே தருவாரும் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லா சபையிலுமே அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. எந்த ஒரு சபையிலும் சரி, அங்கேயும் சரி. இங்கே அதை மட்டும் சொல்லிக் கொடுக்க தருவார். அதில் சந்தேகமே வேண்டாம். நீ கேட்டாலும் தருவார், நீ கேட்கலாடியும் தருவார். ஆனால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது உன் வேலை. பர்ஃபெக்டாக செய், பர்ஃபெக்டாக கிடைக்கும். 3 இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். 1 பேதுரு 3. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலை உண்டு, ஆவிலே
உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்றது. என்னென்ன இயேசு குறித்து மேலே பேசுது. இயேசு என்ன பண்ணாராம்? இயேசு அநேக பேரை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, அதாவது இங்கே பாருங்கள், நிறைய பேர் இங்கே தேவனிடத்தில் சேர மாட்டான். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்களா? நானே சொல்கிறேன், கை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்களா? நிறைய பேர் தேவன்கிட்ட சேர மாட்டான். ஏன்னா அநீதி உள்ளவன் தேவன்கிட்ட போக மாட்டான். ஏன்னா அவனுடைய இருதயம் பாவத்தில் இருக்கிறதுனால அவன் பாவம் செய்ய தான் போவான். இப்போ தேவன் என்ன பண்ணாராம்? இந்த அநீதி உள்ளவனை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு கிறிஸ்து இந்த அநீதி உள்ளவனுக்கு பதிலாக இவர் பாடுபட்டார்ன்றது. இவர் பாடுபட்டாராம். பாடுபட்டு அப்படி சொல்லுது, ஒரு தடவை பாடுபட்டார் இல்லையா? அந்த மாம்சத்தில் கொலை உண்டுன்றது. என்ன பண்ணாராம்? செத்துட்டார். அநீதி உள்ளவனுக்காக, பாவிகளுக்காக செத்துட்டார். பாடுபட்டார், செத்துட்டார் அப்படின்னு போடுது. எதுக்கு? அநீதி உள்ளவனுக்கு பதிலாக. அநீதி உள்ளவன் தேவனிடத்தில் போக முடியாது. அவன் கஷ்டப்பட்டு பாடுபட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு போக முடியாது. இப்போ என்ன பண்ணாராம்? அவன் அநீதி உள்ளவன் தேவனிடத்தில் நெருங்கக்கூடாதபடி இருந்தவனை அவனுக்காக பாடுபட்டு கொலை உண்டு அந்த அநீதி உள்ளவனை தேவனிடத்தில் சேர்த்தார். அப்படி போட்டதுனால வேதம் சொல்லுது ஆவினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார்ன்றது. மூணாவது பலன் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா கேளுங்க. நீங்கள் இயேசுவின் நாமத்தில் எதை வேணாலும் கேளுங்க. சொல்கிறாரு, அநீதி உள்ளவன் ஒருவனுக்காக நீ பாடுபடும்போது, அநீதி உள்ள ஒருவனுக்காக நீ கொலைப்படும்போது, நீ சாகும்போது, உன் சரீரத்தை மாம்சத்துக்கு சுட்டறிக்க கொடுக்கும்போது, நீ செய்தது உன் சரீரத்தினால மற்றவங்களுக்காக நீ காரியம் செஞ்சதுனால இந்த சரீரம் தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு மறுபடியும் தேவனோடு கொண்டு போகப்படுதுன்றார். அப்போ நான் சொல்கிறேன், வெறும் ஜெபத்தை நம்ப மாட்டி போகாதீங்க. நான் அநீதி உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் நீங்கள் சரீரத்தில் கொஞ்சமாவது பாடுபடுங்கள். உங்களுக்கு பிடிச்சவனுக்கு மட்டுமல்ல நீங்கள் பாடுபடுறது, உங்களுக்கு பிடிக்காத மனுஷனுக்காகவும் கொஞ்சம் பாடுபடுங்க. உங்கள் சரீரத்தில் கொஞ்சம் வேதனை அனுபவிங்க. நான் நல்லா அதை ஆசைப்படுவேன். நீங்களும் ஆசைப்படுங்க சொல்கிறாரு. ஆவியினால உயிர்ப்பிக்கப்படுவீன்றது பட்டார்ன்றது. நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீங்க. மூணாவது பலன், கற்பனையை கை கொள்ளும்போது நிறையா தேவன் கொடுக்கறது மட்டும் இல்லை, ஜெபத்தில் நிறையா தர்றது மட்டும் இல்லை, அவன் மற்றவங்களுக்காக கற்பனை கை கொண்டு கொஞ்சம் வேதனையும் பாடும்போது அவன் நித்திய ஜீவனில் நிற்கிறான். கர்த்தர் போதிச்சுக்க ஒரு பக்கம், சபை இந்த பக்கம் போகுது. நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் பேதுரு தப்பா பிரசவம் பண்ணிட்டானா சரியா பிரசவம் பண்ணிட்டானா? 2024 வருஷம் ஆச்சு இயேசு வந்து பிறந்து. ஒரு 30 வயசு தான் விட்டுருங்களேன், அது 35 வருஷம் 33 வருஷம். அதுக்கு மேலே பேது எழுதுறாரு, இதோ இயேசு சீக்கிரம் வர்றாரு. அவசரப்பட்டு எழுதிட்டான். என்ன எல்லாரும் பரலோகம் போயிடுவாங்கன்னு. அப்போதான் கொஞ்ச நாள் வயசாகிற மறுபடியும் எழுதுறான், இயேசு வந்துருவார் சொன்ன ஒவ்வொரு பிரசங்கத்தில் 10,000 20 லட்சம் பேர் சம்பாதிச்சோம். சபையெல்லாம் 25 லட்சம் 40 லட்சம் பேராக இருக்கிறான். யாரும் போக மாட்டாங்க போல தெரியுது. என்னன்னு அப்போதான் அவனுக்கு ஆவியார் சொன்னார், டே ஏன்டா வந்தோடனும் போக முடியாது, ஏன்டா வந்துட்டு மற்றவங்களுக்காக சரீரத்தில் கொஞ்சமாக பாடுபடணும். அப்புறம் தான் புத்தி வந்து மறுபடியும் எழுதுறான், இயேசுவை பற்றி எழுதுறான். அப்போ தான் புத்தி வந்துச்சு. எதை நம்ம பண்ணுற அற்புதத்துலலாம் ஒன்றும் போக மாட்டான். முதல்ல பேதுரு புஸ்தகத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த அற்புதம் இந்த அற்புதம், இப்படி வச்சான் அப்படி வச்சான் இப்படி வச்சான், அப்படியே நொண்டியை எழுப்பி விட்டுட்டான், குச்சரியை மாற்றிட்டான், கடைசி கால அற்புதம். அப்போ தான் அவருக்கு புத்தி வந்துச்சு. நொண்டி எந்திரிச்சாலும் இங்கே மறுபடியும் சாக போகிறான். அப்போ தான் புத்தி வந்துச்சு. குருடன் பரிசுத்தமாக இருந்தாலும் பரவராஜம் போவான். ஏமேன். அப்போ தான் புத்தி வந்துச்சு அவனுக்கு. அப்போ தான் சொல்கிறாரு, மற்றவங்களுக்கு சரீரத்தில் கொஞ்சமாவது சொர்ணையோட கூட கொஞ்சம் வலியை தாங்கன்றார். என் சம்பாதியத்தில் கொஞ்சமாவது மற்றவங்களுக்காக நான் கொடுக்கணுன்றார். இதான் க்ளோரி. இவன் தான் போவன்றார்.